வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அப்துல் பாசித் புகாரியோட ஒரு பயான்ல இருந்து எடுத்த ஒரு ஆழமான கருத்து. அதுதான் துவா, அதாவது பிரார்த்தனையோட சக்தி. சரி, பிரார்த்தனை இல்லனா துவான்னு சொல்றோம் இல்லையா, இது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதோட உண்மையான பவர் என்ன? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முதல்ல துஆன்னா என்ன, அதோட அடிப்படை அர்த்தத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் துவானா சிம்பிளா இறைவன் கிட்ட கையேந்தி கேட்கறது. ஆனா அது அவ்வளவுதானா? இல்லவே இல்ல. அது வெறும் ஒரு கோரிக்கை மனு மாதிரி கிடையாது. இது கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல நடக்கிற ஒரு ரொம்பவே பர்சனலான ஆழமான உரையாடல், ஒரு டைரக்ட் லைன் மாதிரி. அப்துல் பாசித் புகாரி அவங்களோட போதனையிலிருந்து வர்ற அந்த ஒரு வரி துவாவோட மொத்த ஆழத்தையும் நமக்கு புரிய வைக்குது பாருங்க. துவாங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது வணக்கத்தோட இதயம், ஒரு விசுவாசியோட ஆயுதம்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இது. சரி, துவான்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த கேள்வி, நாம ஏன் கேட்கணும்? எதுக்காக இந்த துவா இவ்ளோ முக்கியம்? வாங்க அதையும் பார்க்கலாம். நாம கைகளை ஏந்தி இறைவன் கிட்ட கேட்க ஆரம்பிக்கும் போதே அங்க ஒரு விஷயம் நடக்குது. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அவங்க கிட்ட தான் நாம கேக்குறோங்கிற அந்த முழுமையான நம்பிக்கையை நாம வெளிப்படுத்துறோம். இதுவே ஒரு பெரிய நம்பிக்கைக்கான செயல்பாடு இல்லையா? துவாவுக்கு பின்னாடி பல நோக்கங்கள் இருக்கு. ஒன்னு, நாம இறைவனை சார்ந்துதான் இருக்கோன்னு ஒத்துக்கிறது. இன்னொன்னு, அந்த படைச்சவன் கூட ஒரு நல்ல உறவை வளர்த்துக்கிறது. கஷ்டமான நேரத்துல நம்பிக்கையையும் பலத்தையும் தேடிக்கிறது. கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்றது. இப்படி இது ஒரு முழுமையான ஆன்மீக பயிற்சி. இப்ப பாருங்க, துவா கேட்கும்போது நம்ம மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். உறுதியா இது கண்டிப்பா கிடைக்கும்னு கேட்டா நம்ம நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். அந்த இறை சக்தியை நம்மளால உணர முடியும். ஆனா கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஒரு சந்தேகத்தோட கேட்டா என்ன ஆகும்? அந்த கனெக்ஷனே வீக் ஆகும். கடைசியில விரக்தி தான் மிஞ்சும். அதனாலதான் கேட்கும்போது உறுதியா கேட்கணும்னு சொல்றாங்க. ஓகே, ஏன் கேட்கணும்னு புரிஞ்சிருச்சு. அடுத்தது எப்படி கேட்கணும்? இதுக்குன்னு ஒரு முறை இருக்கா, ஒரு ஒழுக்கம் இருக்கா? அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு துவாவை சிறப்பா கேட்கறதுக்கு மூணே முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1, இக்லாஸ், அதாவது நம்ம நோக்கம் ரொம்ப தூய்மையா இருக்கணும். 2வது சபர், அதாவது பொறுமை, கேட்ட உடனே கிடைக்கணும்னு இல்லாம சரியான நேரத்துக்காக காத்திருக்கணும். 3வது ரொம்ப முக்கியமானது யகீன், அதாவது நம்ம பிரார்த்தனையை அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கான்ற முழுமையான உறுதி. அப்போ கடைசியில விஷயம் என்னன்னா, நாம என்ன வார்த்தைகளை சொல்றோங்கிறத விட நம்ம இதயம் என்ன நிலையில இருக்குங்கிறது தான் முக்கியம். அந்த நேர்மை, அந்த பணிவு, அந்த நம்பிக்கை, இதுதான் துவாவுக்கு உண்மையான சக்தியை கொடுக்குது. நம்ம வாய் சொல்ல விட இதயத்தோட நிலைதான் கணக்கு. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதிலேந்து நம்ம கத்துக்க வேண்டிய இறுதி பாடம் என்ன? வாங்க பார்க்கலாம். இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு பாடம். துவாங்கிறது மத்த எல்லா வணக்கங்களையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான உரையாடல். நீங்க தொழுகை, நோன்பு, தானம்னு என்ன செஞ்சாலும் அதோட மொத்த சாராம்சமும் ஆன்மாவும் இந்த ஒரு உரையாடல்ல, இந்த துவாவுல அடங்கியிருக்கு. இறுதியா இந்த ஒரு மேற்கோளை கேளுங்க, இது நம்ம பார்வையே மொத்தமா மாத்திடும். நீங்க துவாவுல கைகளை உயர்த்தும்போது உங்க பிரச்சனையை கடவுள்கிட்ட காட்டல, உங்க கடவுள் எவ்வளவு பெரியவர்னு உங்க பிரச்சனைக்கு காட்டுறீங்க. அடடா, என்ன ஒரு அற்புதமான வரி பாருங்க. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம நம்ம பிரச்சனைகளை இறைவன்கிட்ட கொண்டு போறதுக்கு பதிலா இறைவனோட மகத்துவத்தை நம்ம பிரச்சனைகளுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா வாழ்க்கையில வர சவால்களை நம்ம பார்க்குற விதமே எப்படி மாறும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.